வெல்கம் டு பக்ஷ போஜனம். இன்னைக்கு நம்ம முறுமுறுன்னு ஒரு சேனக்கிழங்கு கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல சேனக்கிழங்க ஸ்கொயரா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சேனக்கிழங்கு இருக்கும். இதை முதல்ல நம்ம அரைவேக்காடா வேக விட்டுக்க போறோம். அதுக்கு நான் ஒரு பேன்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சு சேனக்கிழங்க சேர்த்துக்கணும். சேர்த்துட்ட அப்புறமா அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நழி வேக விடணும். இதை பார்பாயில் பண்ணணும், அதாவது அரைவேக்காடா வேக விடணும். இப்போ நம்ம புளி சேர்த்து வேக விடுறதுனால இந்த சேனக்கிழங்குல இருக்கிற அரிப்புத்தன்மையை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும். இப்போ சேனக்கிழங்கு என்னன்னா அரைவேக்காடா வேக விட்டுண்டாச்சு. இது ஒரு கொலாண்டர்ல போட்டு நல்லா வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதுல கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வடிகட்டி வச்சிருந்த சேனக்கிழங்கை இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட அப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த சேனக்கிழங்கை மூடி போட்டு வேக விடணும். 7 நிமிஷம் கழிச்சு சேனக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ண இதோட 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி சேர்த்துட்ட அப்புறமா இதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எப்பயுமே பொடி சேர்த்த உடனே எண்ணெய் சேர்த்தா ஈவனா பொடி எல்லா இடத்துலையும் கோட்டாகும். இப்போ கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேக விட்டுன்ற போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பண்ணிச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா நம்ம சேனக்கிழங்கு கறி ரெடி. இது மோர் குழம்பு சாத்தோட, ரசஞ்சாத்தோட ரொம்ப அமக்கலமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.